ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம். அக்டோபர் அப்படின்னு சொன்னாலே மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது. இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன சிறப்புகள் இதில் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, அக்டோபர் 2 விஜயதசமி, அக்டோபர் 6ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது, அக்டோபர் 21 சர்வ அமாவாசை திதி வருகிறது. எல்லாத்தை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு அதிசாரம் பெறுகிறார். மிதுனத்தில் இருக்கும் குரு பகவான் 8/10/2025 கடகம் சென்று உச்சமடைகிறார். அதிசாரம் சென்று பயிற்சி, அதாவது கடகத்துக்கு போகிறார், அதிசாரம் பெற்று போகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு நன்றி. வாங்க எங்களுடைய எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப் போகிறது, அமையும். ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை பார்க்கலாம் வாங்க. மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் முதல் ஒரு வாரம் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் இருந்து சஞ்சாரம் செய்கிறார். பிறகு அதிசாரம் பெற்று 8/10/2025 முதல் அதிசாரம் பெற்று கடகம் சென்று பலனை தருகிறார். கடகத்தில் குரு பகவான் உச்சமடையக்கூடிய வீடு. அப்போ ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால், மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த அதிசாரம் பெற்று அங்கே 62 நாள் இருக்க போகிறார். அப்போ அந்த 62 நாளில் 24 நாட்கள் உச்சமாக இருக்கிறார். மீதி நாள் வக்ரம் பெறுகிறார், நீச்ச பலனை தருவார். இருந்த போதிலும் நம்ம மொத்தமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இருந்த போதிலும் ராசிநாதன் 5ஆம் இடத்தில் உச்சம் அடைவது என்பது இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மின்னல் மாதிரி, ஒரு ஸ்பார்க் மாதிரி, ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். இதில் இந்த ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாகம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடங்கியது. சரி, இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் ராசிநாதன் குரு உச்சமாக இருக்கார். ஓகே, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? சாதகமாக இருக்கா? நல்லது செய்யுமா இல்லை கெடுதல் பண்ணுமா? 7ஆம் இடத்துக்கு, அதாவது 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8க்குடைய சுக்கிரன் 7இல் இருக்கிறார். 23 நாள், முதல் 8 நாள் சிம்மத்தில் இருக்கார், ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல இருக்கிறது. அந்த 23 நாளும் சுக்கிரனும் புதனும் தங்களுடைய வீடுகளை பரிமாறிக்கொள்வார்கள். அப்போது இது சிறப்புங்க. அதாவது இந்த புதன் வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் புதன், அதாவது புதன் வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் புதன். அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொன்னாலே சூப்பர். அப்போ அந்தந்த வீட்டுக்கு அந்தந்த வீடு ஆட்சி ஆயிடுறாங்க. ஒரு புதன் உச்சமாயிடுறார், சுக்கிரன் ஆட்சி, நீச்சம் பெற்ற சுக்கிரன் இங்கே தம் வீட்டில் ஆட்சி வருகிறார்.
அப்போது உங்களை பொறுத்தவரையிலேயே 7க்குடையவன் 4க்குடையவன் புதன் உச்சமடைவது என்பது கடைசி 3 வாரம் 23 நாள் சூப்பர். இப்போ 4ஆம் இடம் புனிதமாகிறது, அற்புதமாகிறது. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டம். 7ஆம் இடத்து அதிபதி புதன் உச்சமாக இருக்கார் அப்படின்னா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தருணம். ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷனு இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கிடைச்சி சந்தோஷமாக குடும்பமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, அல்லது அவங்க பிறந்த வீட்டில் இருந்து பாகத்தை பிரிச்சுட்டு வருவாங்க, அவங்களுடைய பங்கு கேட்டு வாங்கிட்டு வருவாங்க. ஜுவல்ஸு, கேஷு இல்லை ப்ராப்பர்ட்டி இது போல் கொண்டு வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. அதனால் யோக பாக்கியங்கள் எல்லாத்தை விட புதன் உச்சம் சொன்னாலே புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம் வருது அப்படின்னு சொல்லலாம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, ஏன்னா சுக்கிரனும் நல்லா இருக்காது. சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி, இதில் வேலை பார்க்கக்கூடிய டெக்னீஷியன்லேருந்து நடிகர்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பரான நேரம் காலம். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், குரு உச்சமாக வேறு இருக்கார். நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொற்காலம். அதையும் தாண்டி ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், குரு உச்சமாக இருக்குது, ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு நேரம், சாதிக்கக்கூடிய தருணம். கோயிலில் வேலை செய்கிறவங்க குருக்களாக இருக்கலாம், இல்லை ஸ்டாஃபாக இருக்கலாம், கோயிலில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கும் ஒரு சிறப்பான காலம். ஆன்மீக துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இப்படி 8க்குடையவன் ஆட்சி பெறுகிறார். அதனால் ஒன்றும் குறை கிடையாது, எந்த குறையும் இல்லை, எந்த ஒரு அசிங்கம் அவமானம் எதுவும் வராது. அதனால் திருப்திகரமான ஒரு மாதம். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வார இறுதியில் செவ்வாய் வந்து அங்கே உட்கார்றார். 9க்குடையவன் 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். அதனால் பாக்கியமான ஒரு சூழல். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம், அது உயர்கல்விக்காக போகிறீங்க, உத்தியோகத்துக்காக போகிறீங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய நேரம், சரித்திரம் படைக்கக்கூடிய தருணம். 10க்குடைய குரு உச்சமடைகிறார். அப்போது 10ஆம் இடம் தொழில், உத்தியோகம் சிறப்பாக தான் இருக்கும். தொழிலில் நீங்கள் நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடலாம், தொழில் விருத்தி பண்ணலாம், இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம், சிறப்பாக இருக்கும். இல்லை புதுசாக தொழில் துவங்க போகிறாங்க, தொழில் துவங்கலாம், இல்லை தொழிலை மாற்றி அமைக்கலாம். எனக்கு இந்த தொழில் சரிப்பட்டு வரலைங்க, நான் தொழிலையே டைரெக்டாக டோட்டலாகவே எனக்கு நேச்சர் ஆஃப் ப்ரொஃபஷனே நான் மாற்றிக்கிறேன், தொழிலையே மாற்றிக்கலாம். மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள், சந்தோஷங்கள், உற்சாகங்கள் பிறக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட சனி பகவான் 10ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் அதிகப்படியான உழைப்பு சிந்த வேண்டும், உழைப்பு போட வேண்டும். மேலாமணிக்காக வேலை பார்க்க முடியாது, அதிகப்படியான உழைப்பு, லெபோரியஸ் தேவைப்படுகிறது. நிர்வாகத்திலையும் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து வேலை பார்த்துட்டு முடிச்சுட்டு போங்க அப்படிம்பாங்க. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் நிர்வாகத்தில் என்ன சொல்கிறார்களோ அதை கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு ஆகிறது. இப்போ அதிகப்படியான உழைப்பு, நேரம் சிந்த வேண்டிய சூழல், அதை கடைபிடிக்க வேண்டிய தருணம். சொந்த தொழில் பண்ணுறவங்களும் நினச்சி நேரத்தில் மூடிட்டு போகலாம், ஆனால் இப்போ முடியாது. வழக்கத்துக்கு மாறாக சீக்கிரம் திறக்கணும், லேட்டாக மூடணுன்ற மாதிரி அங்கே அட்மாஸ்பியர் அது மாதிரி வரும். அப்போ வியாபாரம் நல்லா போகுதுன்னா நீங்கள் எப்படிங்க மூட முடியும்? நல்ல சம்பாத்தியம் பண்ண தானே முடியும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா அப்போ நல்ல காசு பண மழை பொழிய போகிறது, எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது.
இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. சூப்பர். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருன்னு சொன்னாலே சந்தோஷமான இடம் 11ஆம் இடம். எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல், தொடாத விஷயம் கூட சட்டுப்பட்டு முடியும். திருமணம் சொல்லிட்டோம். இப்போ அதாவது டைவர்ஸ் ஆகியிருக்கலாம், அவங்களாம் திருமணத்துக்காக காத்திருப்பாங்க. அது 2வது திருமணம் கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கைகூடி வரும் என்று சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், ராகு 12 இருக்கார். முதல் ஒரு வாரம் தான் ராகு குரு பார்வையில் இருக்கார், அதுக்கப்புறம் தனித்த ராகு தான். ஆனால் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த மீன ராசியில் பிறந்தவங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம். இல்லை வெளி மாநிலம் போகிறீங்க, வெளியூர் போகிறீங்க, தாராளமாக தொழில் நிமித்தமாக போகிறீங்கன்னா போகலாம். சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது, உன்னதமாக அமையப் போகிறது, சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள். எல்லாம் லாபமயம் நிச்சயம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி கிடைக்கப் போகிறது. அதில் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான ஒரு நேரம், ஒரு மாதம் இது அப்படின்னு சொல்லலாம். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழலும் இருக்கிறது. 2க்குடைய செவ்வாய் 26 நாட்கள் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 2க்குடையவன் வார இறுதியில் 9இல், அதாவது 9க்குடையவனும் அவர் தான். 2க்கும் 9க்கும் 9இல் ஆட்சி பெறுகிறார். குரு பார்வை பெறுகிறார். சூப்பர். 9ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறார். இப்போ ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள். 2க்குடையவன் நல்ல நிலையில் இருக்கிறதால நல்ல வருமானம் வரும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சனிக்கு பிரீத்தி பண்ணிக்கங்க. கேது 6 இருக்கிறது சிறப்பு தான், ஒன்றும் குறையில்லை, நல்லதே செய்வார் கேது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த மீனராசி அன்பர்கள் 21, 22, 23 அக்டோபர் இந்த 3 நாளும் சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதால சூதனமாக நடந்துக்குங்க. தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா மீனராசி அன்பர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன்.